கானா ஆஃப்ரிக்காவில் இருக்க திலேப்பி மீன் சொல்கிறாங்க. அந்த மீனை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து என்னை ரொம்ப இந்த ஊருக்காரங்க அவ்வளோ ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டான். இந்த மாதிரி மீனை நீங்கள் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன தான் பார்த்துலான்னு சொல்லிட்டு ரூம்மேட்டையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரில் ஒரு அண்ணன் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு போனோம். வரிசை கட்டி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ஜிலேபி மீன் கடை தான் இருந்தது. ஸோ நம்ம ஒரு அக்கா கிட்ட நிறுத்தினோம். இந்த அக்காவை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ மொத்தம் 3 கூரா வச்சுருந்தாங்க. இந்த ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 100 கானா சரி கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சின்ன மீன் தான். இருக்குல்ல ரொம்ப சின்ன மீன் கொடுங்கன்னு எடுத்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மீன் ஆஞ்சு கொடுக்க சொன்னால் 10 நிமிஷம் ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்ஸ் போட்டு வச்சுக்கணும். தேவையான மசாலா எடுத்துக்கிட்டோம். அதாவது மிளகு, மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி மீனில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் வறுத்து சாப்பிட்டோம். ஐயோ உண்மையாகவே அவங்க சொன்னது உண்மைதாங்க. இந்த மாதிரி ஒரு மீனை நான் எதுக்கு சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஹலோ வீவர்ஸ், லாஸ்ட் டைம் நம்ம போட்ட ஜிலேபி மீன் வளர்ப்பு மீன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் சில பேர் கடல் மீன் பற்றி சில வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இந்த வாரம் கடல் மீன் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நாங்களும் என்னுடைய ஃப்ரெண்டும் நாங்கள் என்ன பண்ணோம், நேராக மீன் வாங்குறதுக்கு ஹார்பருக்கே போயிட்டோம். ஸோ கானாவில் ஹார்பர் ரொம்ப பக்கம், வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நாங்கள் வண்டி பிடிச்சி போயிட்டு நீங்கள் ஹார்பரில் இறங்கினதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோ ஆச்சரியங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு வெறும் ஃபிஷ் மார்க்கெட்டு தான். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க. நம்ம இது வரைக்கும் நான் பார்க்காத மீன், என் வாழ்நாள் நான் பார்க்காத மீன் கூட நிறைய இங்கே கொட்டி கூச்சி வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் அப்படி இப்படி தேடி பிடிச்சி எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முடிச்சுட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பாறை மீன், அதாவது இந்த கார மீனில் பெருசாக இருக்குது, அது வந்து பாறை மீன் சொன்னாங்க. ஸோ அதை வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு அம்மா கிட்டே கேட்டோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு தட்டு நிறைய ஒரு 10-15 மீன் எடுத்துட்டாங்க. ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரும். எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 150 கானா சிடி கொடுங்க, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 750 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அடித்து பிடிச்சி பேசி அதை வந்து 110 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க. முடிச்சு அதை நாங்கள் அங்கேயே ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம். அந்த மீன்காரமாவும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அப்படி எடுத்துகிட்டு வந்த மீனை உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம், தேவையான மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா ஸ்லைஸ் போட்டு வச்ச மீனில் அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசாலா ஊறிப்பிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து சாப்பிட்ட பாருங்க. ஐயோ ஆஃப்ரிக்கா மீன் தாங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. செம்மையாக இருந்ததுங்க.